Hello students, last வீடியோவில் principles of directing பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து elements of direction பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த சாப்டரோட ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, எலிமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்ஷன். ஓகே, இப்போ ஒரு டைரக்டிங் அப்படின்னும் பொழுது நமக்கு தெரியும், அது வந்து ஒரு சூப்பர்வைசரோ இல்லை ஒரு மேனேஜரோ வந்து தனக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸையோ இல்லை சபார்டினேட்ஸையோ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கைட் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்களுக்கான ஒர்க்கை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங் அப்படின்ற ப்ராசஸில் தான் வருது. The process of directing involves guiding, coaching, instructing, motivating, leading the people in an organization to achieve organization goal. ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு சுப்பீரியர்ஸ் ஆர் மேனேஜர்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து தன்னுடைய ஒர்க்கர்ஸ்க்கோ தன்னுடைய சபார்டினேட்ஸ்க்கோ வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அவங்கள கைட் பண்ணி அவங்கள லீட் பண்ணி அவங்களுக்கு சரியான முறையில் பயிற்சிகள் கோச்சிங் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு இந்த டைரக்டிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எ சூப்பர்வைசர் எக்ஸ்பிளைன்ஸ் எ ஒர்க் அபவுட் ஆப்ரேஷன்ஸ் டு பி கேரிட் பை ஹிம் ஆன் எ லேத் மிஷின். இப்போது நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா லேத் மிஷின் அப்படின்ற மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மிஷின்ஸில் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இருக்கும். ஸோ அந்த லேத் மிஷின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர்ஸ் வந்து எப்படி அந்த மிஷினை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகட்டும் ட்ரைனிங் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து கரெக்டாக அந்த லேத் மிஷினில் அவங்களோட ஒர்க்கை வந்து அதை ஆப்ரேட் பண்ணி அவங்களால வந்து அந்த ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து சூப்பர்வைசர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த லேத் மிஷினை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கருக்கு வந்து அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம அதில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டைரக்டிங் தான் இதுவும். அதே போல் எ மைனிங் என்ஜினியர் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் டு பி ஃபாலோட் வைல் ஒர்க்கிங் இன் த கோல் மைன். அதாவது நிலக்கரி சுரங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கோல் மைன். அந்த நிலக்கரி சுரங்கத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டக்குன்னு வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது மண் சரிவு ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே அவங்க புதைந்து போகக்கூடியான ஒரு சூழல்கள் வந்து ஏற்படலாம். இல்லை வந்து நிறைய ட்ரில்லிங் மிஷின்லாம் வந்து அவங்க போட்டு அவங்க ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மைனிங் என்ஜினியர், இந்த சுரங்கத்தை பற்றின படிப்பினையை படித்த வந்து அந்த என்ஜினியர் வந்து என்ன பண்ணுவார், எப்படி வந்து சேஃப்டி மெஷர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது எவ்வளோ வந்து எச்சரிக்கையாக வந்து நம்ம இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுரங்கத்துக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்க கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதையும் ஒன் ஆஃப் த மீன்ஸ் ஆஃப் டைரக்டிங் தான். A managing director declares share in the profits to the managers for the contribution to enhance profits of the company. இப்போ வந்து கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் எம்டி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸ் இன் தி ப்ராஃபிட்ஸ், அதாவது ஷேர்ஸில் வந்த ப்ராஃபிட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அதை ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா, ப்ராஃபிட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த மேனேஜர்ஸனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுற விதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டை வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அடுத்தது, எ மேனேஜர் இன்ஸ்பயர்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் எம்ப்ளாயீஸ் பை பிளேயிங் எ லீட் ரோல் இன் பர்ஃபார்மிங் எ ஒர்க். இப்போ மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாரு, எம்ப்ளாயீஸை வந்து என்கரேஜ் பண்ணுறது பை பிளேயிங் எ லீட் ரோல் இன் த பர்ஃபார்மிங் எ ஒர்க்.
அதாவது அவங்க ஒர்க்கர்ஸை வந்து சரியான முறையில் அவர் டைரக்ட் பண்ணி லீட் பண்ணி போகும்போது எம்ப்ளாயீஸ்க்கே வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க இல்லையா. ஸோ ஸோ ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க வந்து எப்படி வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை வந்து எவ்வளோ ஒரு மனிதாபிமானத்தோடும் சரி இல்லை வந்து அவங்கள சரியான முறையில் கைட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்ற எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மேனேஜர் மூலிமா இன்ஸ்பயர் ஆவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய அந்த லீடிங் ரோலை வந்து அவர் சரியான முறையில் பர்ஃபார்ம் பண்ணும்போது எம்ப்ளாயீஸினுடைய ஒர்க்கும் வந்து அந்த இடத்துல வந்து சரியான கான்ட்ரிபியூஷனை தான் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைரக்டிங், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஆல் these examples and many other activities related to directing may broadly be grouped into 4 categories which are the elements of directing. ஸோ இதை வந்து 4 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க எலிமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்டிங்க. அதாவது சூப்பர்விஷன், மோட்டிவேஷன், லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிகேஷன். இது 4மே வந்து டைரக்டிங் ப்ராசஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சூப்பர்விஷன், மோட்டிவேஷன், லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சூப்பர்விஷன் பற்றின, அதாவது எலிமெண்ட் ஆஃப் டைரக்ஷனில் சூப்பர்விஷன் பற்றின விஷயங்கள் தான் நம்ம வந்து ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. சூப்பர்விஷன்னா என்ன? சூப்பர்விஷன்னா என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு வந்து சரியான முறையில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க அந்த ஒர்க்கை கரெக்டாக அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக பண்ணுறாங்களா, ஓகேவா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன அந்த ப்ராசஸ்லேயே வந்து சரியான முறையில் ஒர்க்கு போயிட்டுருக்கா, சரியான டைமில் முடிச்சிருவாங்களா அப்படின்னு அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ த டேர்ம் சூப்பர்விஷன் கேன் பி அண்டர்ஸ்டுட் இன் 2 ways. ஃபர்ஸ்ட்லி இட் கேன் பி அண்டர்ஸ்டுட் as an element of directing. இப்போ சூப்பர்விஷனை வந்து 2 வகையாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டைரக்டினுடைய ஒரு முக்கிய அம்சமாக வந்து இருக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து ஆஸ் அ ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம்ட் பை சூப்பர்வைசர்ஸ் இந்த ஆர்கனைசேஷனல் ஹைரார்கி. அதாவது சூப்பர்வைசிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹைரார்கி படி, அதாவது இப்போ வந்து எம்டி வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான ஒர்க்கை வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவார், சூப்பர்வைசர்ஸ்க்கு அவங்களுக்கான ஒர்க்கை வந்து அவர் கொடுப்பார், டாஸ்க்கை வந்து கொடுப்பாரு. சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தனக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சபார்டினேட்ஸ்க்கு வந்து அவருக்கு வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ற வந்து அந்த ஹைரார்கியை வந்து மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் எ ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம்ட் பை சூப்பர்வைசர்ஸ் இந்த ஆர்கனைசேஷனல் ஹைரார்கி, ஆர்கனைசேஷனில் டாப் டு லோ லெவல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சூப்பர்விஷன் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது எம்டி வந்து மேனேஜர்ஸ்க்கு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னா அவர் கரெக்டாக அவருடைய வேலையை பார்க்குறாரான்றது கண்காணிக்கிறது யாருடைய வேலை, எம்டியினுடைய வேலை. அதே போல் மேனேஜர் சூப்பர்வைசர்ஸ்க்கு கொடுக்கானா கரெக்டான நேரத்தில் வேலையை ஒப்படைக்கிறாரா அப்படின்றத வந்து கண்காணிக்க வேண்டியது மேனேஜரினுடைய வேலை. கொடுத்த ஒர்க்கை சரியாக பண்ணியிருக்காங்களா அப்படின்றது சபார்டினேட்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது யாருடைய வேலை, சூப்பர்வைசரினுடைய வேலை. ஓகேவா. ஸோ சூப்பர்விஷன் பீயிங் அன் எலிமெண்ட் ஆஃப் டைரக்டிங் எவ்ரி மேனேஜர் இந்த ஆர்கனைசேஷன் சூப்பர்வைசர்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் சபார்டினேட்ஸ். ஸோ சூப்பர்விஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங்கில் ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக கருதப்படுது. இதில் ஒவ்வொரு மேனேஜரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சபார்டினேட்ஸ், தனக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சபார்டினேட்ஸை வந்து சரியான முறையில் சூப்பர்வைஸ் பண்ணி அங்கே ஒர்க்கை வந்து அவங்க வந்து அவங்களுக்கான ஒர்க்கை வந்து கொடுத்து அந்த ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது மேனேஜரினுடைய ஒரு டியூட்டியாக இருக்குது. இன் திஸ் சென்ஸ் சூப்பர்விஷன் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஆஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கைடிங் த எஃபர்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ் டு அக்கம்ப்ளிஷ் த டிசையர்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்விஷன் அப்படின்னா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கைடிங் த எஃபர்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்த வேலையை வந்து சரியான முறையில் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்கள வந்து கைட் பண்ணுறது, அவங்க வந்து சரியான எஃபர்ட்ஸ் அந்த ஒர்க்குக்காக அவங்க வந்து போடுறாங்களா அப்படின்றத கைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ், எம்ப்ளாயீஸ் மட்டும் கிடையாது, அதற்கு அதாவது ஒரு ப்ராடக்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதற்கான மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து யூஸ் அந்த ரிசோர்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ எம்ப்ளாயீஸினுடைய எஃபர்ட்டும் இம்பார்ட்டண்ட், அது மட்டும் இல்லாமல் அதர் ரிசோர்ஸஸையும் சரியான முறையில் பயன்படுத்தி ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து ரீச் பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்து சூப்பர்விஷனுடைய முக்கிய ஒரு அங்கமாக வந்து இருக்குது. இட் மீன்ஸ் ஓவர்சீயிங் வாட் இஸ் பீயிங் டன் பை சபார்டினேட்ஸ் அண்ட் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு என்ஷூர் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டார்கெட்ஸ். ஸோ அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும்னா சூப்பர்விஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா
overseeing what is being done by subordinate. இது first point. overseeing what is being done by subordinate. subordinates வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கண்காணிக்கிறது. இது first point. and giving instructions to ensure optimum utilization of resources. அதாவது அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், ரா மெட்டீரியல்ஸ், லேபர், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் பயன்படுத்தணும். எந்த ஒரு வேஸ்டேஜும் இருக்கக்கூடாது. அதுதான் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் எல்லா ரிசோர்ஸஸையும் வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறதும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்விஷனில் தான் வரும். இது செகண்ட் பாயிண்ட். அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஒர்க் டார்கெட்ஸ். அவங்களுக்கு கொடுத்த டார்கெட், அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை வந்து அவங்க என்ன பண்ணுறது, அச்சீவ் பண்ண வைக்கணும். சபார்டினேட்ஸை அச்சீவ் பண்ண வைக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்விஷன். 3 பாயிண்ட். ஓவர்சீயிங் வாட் இஸ் பீயிங் டன் பை சபார்டினேட்ஸ். சபார்டினேட்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்கை சரியாக பண்ணுறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறது ஒரு பாயிண்ட். அண்ட் ரிசோர்ஸஸை வந்து சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத வந்து என்ஷோர் பண்ணுறது. ஓகேவா? அண்ட் அதுக்கேற்ப அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எந்தவித வேஸ்டேஜ் இல்லாமல் ரிசோர்ஸை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது செகண்ட் பாயிண்ட். அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஒர்க். அவங்களுக்கு கொடுத்த ஒர்க் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட்லி, சூப்பர்விஷன் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் த ஃபங்க்ஷன் டு பி பர்ஃபார்ம்டு பை த சூப்பர்வைசர். ஸோ சூப்பர்விஷன் அப்படின்றது வந்து யாரால் பர்ஃபார்ம் பண்ணப்படுது? சூப்பர்வைசருடைய ஒரு ஃபங்க்ஷனாக தான், அவங்களுடைய வேலையாக தான் அது இருக்குது. A managerial position in the organization hierarchy at the operative level that is immediately above the worker. சூப்பர்வைசர் பொசிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஹைரார்கி வருது. அதை நம்ம ஹைரார்கி நமக்கு டாப் டு பாட்டம் லெவல் தெரியும் இல்லையா? சிஇஓ, எம்டி, மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இதில் சூப்பர்வைசனுடைய பொசிஷன் இந்த ஹைரார்க்கியில் எங்கே இருக்குன்னா ஆப்ரேட்டிவ் லெவலில் இருக்குது. ஆப்ரேட்டிவ் லெவல்னால் என்ன? மேனுஃபேக்சரிங் லெவல். ஓகேவா? ப்ரொடக்ஷன் லெவல், அந்த லெவலில் வந்து இருக்கக்கூடிய ஹைரார்கி பொசிஷன் தான் அது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கீழே, அதாவது ஒர்க்கருக்கு இமீடியட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ் மாதிரி. ஒர்க்கர்ஸுக்கான பாஸ் யாருன்னா சூப்பர்வைசர்ஸ். அவங்களுக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தான் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? கம்ப்ளீட்டட் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அவங்களுக்கு தான். இவங்க ஒர்க்கர் போய் மேனேஜருக்கோ எல்லாம் வந்து அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தனக்கு இமிடியட்டான பாஸ் யார்? சூப்பர்வைசர். ஸோ ஆப்ரேட்டிவ் லெவலில், அதாவது ஒர்க்கருக்கு அபவ் லெவலில் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் பொசிஷன் அப்படின்றது. த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி சூப்பர்வைசர் are vital to any organization because he is directly related with workers, whereas other managers have no direct touch with the bottom level workers. So எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சூப்பர்வைசராக இருந்தால், சூப்பர்வைசனுடைய எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, ஓகேவா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனில் ஒரு வைட்டல் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா இப்போ வந்து அவங்க டைரெக்டாக யாரோட வந்து அவங்களுக்கு லிங்க் இருக்குது? ஒர்க்கர்ஸோட லிங்க் இருக்குது. யார்? ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸினுடைய டைரக்ட் லிங்க் இருக்குது. எந்த விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸ்க்கோ ஒர்க்கர்ஸ்க்கோ வந்து லிங்க் இருக்காது. ஓகேவா? அந்த ஹைரார்கி லெவல் வந்து யாரோட தான் இருக்கும்? ஒர்க்கருக்கு சூப்பர்வைசரோட இருக்கும், சூப்பர்வைசருக்கு மேனேஜரோட இருக்கும். மேனேஜருக்கு இன்கேஸ் ஒர்க் சரியாக போகல அப்படின்ற மாதிரி எதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா மேனேஜர் யாரை கேட்பாங்கன்னா ஒர்க்கரை கேட்க மாட்டாங்க. தனக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசரை கேட்டு தான் வந்து அவங்க என்ன ப்ராப்ளம், என்ன இது அப்படின்றத வந்து அவங்கக்கிட்ட தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஒர்க்கர்ஸோட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுருக்கிறது சூப்பர்வைசர். ஆனால் மேனேஜர்ஸ்க்கு எந்த விதத்துலையுமே வந்து பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோட எந்த வித டச்சும் இருக்காது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏன் சூப்பர்விஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சூப்பர்விஷன். ஸோ the importance of supervision can be understand from multiple roles performed by the supervisor. ஸோ நிறைய ரோல் வந்து சூப்பர்வைசர் வந்து ப்ளே பண்ணுறாரு. என்னென்ன அந்த ரோல் ப்ளே பண்ணலன்னா வந்து ஆர்கனைசேஷனுடைய டார்கெட்டை வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அது மெயின்
என்ன ரிசோர்ஸஸ் எல்லாமே இருந்தாலும் கூட சரியான முறையில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து புரிய வச்சு அவங்கக்கிட்டேருந்து வேலையை வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சூப்பர்வைசர் மெயின்டைன்ஸ் டே டு டே கான்டாக்ட் அண்ட் மெயின்டைன்ஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஒர்க்கர்ஸ். அதாவது சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து யாரோட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுருக்காங்க, ஒர்க்கர்ஸினுடைய டைரக்ட் கான்டாக்ட், அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது, அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்கள சரியான முறையில் அவங்கள வந்து மெயின்டைன் பண்ண ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட மூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா சூப்பர்வைசர் தான். அது வந்து டே டு டே எவ்ரி டே வந்து அது நடக்கும். எ குட் சூப்பர்வைசர் ஆக்ட்ஸ் ஆஸ் எ கைட், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபிலாசபர் டு த ஒர்க்கர்ஸ். ஸோ சூப்பர்வைசர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கைடாக இருக்கிறாரு, அதே போல் நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போதோ இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் வந்துட்டு அதே போல் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சூப்பர்வைசர் தான் வந்து இருக்காங்க. ஸோ டே டு டே வந்து ஒர்க்கர்ஸோட வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா சூப்பர்வைசர். அப்போ சூப்பர்வைசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர்வைசர் ஆக்ட்ஸ் அஸ் எ லிங்க் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். சூப்பர்வைசர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதே போல் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பாலமாக வந்து அவர் வந்து லிங்கை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் பண்ணிவிடுங்க, இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டுவாங்க. ஆனால் சூப்பர்வைசர் தான் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிய வச்சு மேனேஜர் சொன்ன டார்கெட்டை வந்து அவங்களுக்கு சொல்லி அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும். ஸோ மேனேஜர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய லிங்கை வந்து லிங்க் பண்ணுறது யார் அப்படின்னா சூப்பர்வைசர் தான். ஸோ இ கன்வேஸ் மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் டு த ஒர்க்கர்ஸ் ஆன் ஒன் ஹேண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் ஆன் தி அதர். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், அவங்களுடைய டார்கெட் என்ன, எந்த டைம் பீரியடுக்குள்ளே அவங்க பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, சூப்பர்வைசர்ஸ்க்கு வந்து சூப்பர்வைசருக்கு சொன்னோன்னா சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய ஐடியாஸ் என்ன மாதிரியான ஒர்க் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாமல் ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து மேலிடத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா? சூப்பர்வைசர் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஜஸ்ட் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து சூப்பர்வைசர் ஒர்க்கர்கிட்டேருந்து உள்வாங்கி அதை மேனேஜ்மெண்ட் கிட்ட கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கருக்கும் இடையே வந்து ஒரு பாலமாக வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து செயல்படுறது யாருன்னா இந்த சூப்பர்வைசர் தான். திஸ் ரோல் பிளேடு பை சூப்பர்வைசர் ஹெல்ப்ஸ் டு அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த மாதிரி சூப்பர்வைசர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணுறாரு. அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையே எந்த ஒரு மனஸ்தாபமோ சச்சரவுகளோ இல்லாமல் செயல்பட வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் தான். ஓகேவா? ஸோ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் பிளேஸ் எ கீ ரோல் இன் மெயின்டைனிங் குரூப் யூனிட்டி அமங் ஒர்க்கர்ஸ் பிளேஸ் அண்டர் இஸ் அண்ட் கண்ட்ரோல். சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் அப்படின்னும்போது நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வந்து க்ரியேட் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் வச்சு ஒர்க்கை வந்து செய்ய வைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுறாரு. ஹீ சார்ட்ஸ் அவுட் இன்டர்னல் டிஃப்ரென்சஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் ஹார்மனி அமங் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸுக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளோ சலசலப்புகளுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரியான முறையில் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லிணக்கத்தை ஹார்மனினா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அதாவது சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வைத்து, சப்போஸ் ஒரு சண்டை வருதுன்னா என்ன யார் பண்ணது கரெக்டு தப்பு அப்படின்றத வந்து அது சரியான முறையில் அவங்களுக்கு யாருக்குமே பாதிப்பு வராத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக வந்து கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர்வைசனுடைய ஒர்க்காக இருக்குது. அண்ட்
Supervisor ensures performance of work according to target set. ஸோ சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர் வந்து டார்கெட்டை செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டார்கெட்டை வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா என்ஷூர் பண்ணுறது யாருன்னா சூப்பர்வைசர் தான். ஹீ டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டாஸ்க் அச்சீவ்மெண்ட் அண்ட் மோட்டிவேட் ஹிஸ் ஒர்க்கர்ஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ மேனேஜர் கொடுத்த அந்த ஒர்க்கை வந்து அந்த டாஸ்க்கை வந்து அச்சீவ் பண்ணுறதும் அதே போல் ஒர்க்கர்ஸை வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வைசனுடைய முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒர்க்கர்ஸை ஒர்க் பண்ண வச்சு அந்த டார்கெட்டை ரீச் பண்ண வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர். அப்போ சூப்பர்வைசருடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சூப்பர்வைசர் ப்ரொவைட்ஸ் குட் ஆன் த ஜாப் ட்ரைனிங் டு த ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு மிஷின் வருது, புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது, டெக்னாலஜி இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா இமீடியட்டாக ஒர்க்கர்ஸ் அதில் போய் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து புதுசாக வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கான அந்த ட்ரைனிங்கை கொடுக்கணும். ஓகேவா, அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான ட்ரைனிங்கை வந்து கொடுக்கறது வந்து அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் தான். ஸ்கில்ட் அண்ட் நாலெட்ஜபிள் சூப்பர்வைசர் கேன் பில்ட் எஃபிஷியன்ட் டீம் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ நல்ல ஒரு நாலெட்ஜ், நல்ல ஒரு கேப்பபிள் இருக்கிற பர்சனாக, நல்ல ஒரு குவாலிஃபைடு பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக வந்து சூப்பர்வைசராக இருக்கும் பொழுது ஒர்க்கர்ஸுக்குள்ளே நல்ல ஒரு அவங்க ஒரு நல்ல டீமாக க்ரியேட் பண்ணி அந்த டீம் கிட்டேருந்து நல்ல ஒரு ஒர்க்கை வந்து அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்கக்கிட்டேருந்து ஒர்க்கை வந்து அவங்களால வந்து ஈர்க்க முடியும் இல்லையா. ஸோ சூப்பர்வைசர் கேன் பில்ட் எஃபிஷியன்ட் டீம் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்கள மூலிமா வந்து நல்ல ஒரு நாலெட்ஜபிள், நல்ல ஒரு புத்திசாலியான சூப்பர்வைசராக என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கர்ஸ்குள்ளே நல்ல ஒரு யுனைட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிற ஒரு சூழலை உருவாக்குவாங்க. சூப்பர்வைசருக்கும் எம்ப்ளாயீஸ் தட் இஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையே வந்து நல்ல ஒரு பாண்டேஜ், ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து நல்ல விதமாக ஒர்க்கை வந்து அவங்களால வந்து அந்த எஃபர்ட்லெஸ் ஒர்க்கை வந்து அவங்களால வந்து எடுக்க முடியும். ஓகேவா. ஸோ சூப்பர்வைசரி லீடர்ஷிப் பிளேஸ் அ கீ ரோல் இன் இன்ஃப்ளூயன்ஸ் த ஒர்க்கர்ஸ் இன் த ஆர்கனைசேஷன். அதுதான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு நல்ல லீடர்ஷிப்பாக வந்து நல்ல ஒரு தலைவனாக வந்து செயல்படுவாங்க. ஓகேவா. அதாவது ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸை வந்து சரியான முறையில் அந்த வேலைகளை புகுத்தி அந்த ஆர்கனைசேஷனல் கோலை வந்து ரீச் பண்ண வைக்கிறது. எ சூப்பர்வைசர் வித் குட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கேன் பில்ட் அப் ஹை மொரேல் அமங் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாண்டேஜை வந்து க்ரியேட் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லீடர்ஷிப் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள, அதாவது ஒர்க்கர்ஸ்குள்ளே வந்து நல்ல ஒரு இமேஜ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனை பற்றியோ இல்லை வந்து அவங்களுடைய ஒர்க்கை பற்றியோ இல்லை வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுற விதமாகவோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் அவங்களுக்கான எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வேல கொண்டு போய் ஒரு நல்ல லீடர்ஷிப் அப்படின்னா என்ன, ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், நல்ல ஒரு அவங்கள சரியான முறையில் கைட் பண்ணிட்டு போகணும், நல்ல முறையில் ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகேவா. அதே போல் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் அதை சரியான முறையில் வந்து அதுக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு குட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட ஒரு சூப்பர்வைசர் வந்து செயல்படும் போது ஒர்க்கர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒர்க்கை வந்து நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ஒர்க்கை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. A good supervisor analyzes the work performed and gives feedback to the workers. ஸோ ஒரு நல்ல சூப்பர்வைசர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க எந்த ஒர்க்கர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா. அண்ட் கிவ்ஸ் ஃபீட்பேக் டு த ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சூப்பர்வைசர்னா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி கொடுக்கறதோ இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கறதோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஒரு சூப்பர்வைசர் வந்து செய்வாங்க. அவங்களுடைய ஒர்க், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன், தட் இஸ் ரிவார்ட் மாதிரியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஒர்க்கர்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க, இல்லை வந்து இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க்கர் வந்து ஒரு 50 யூனிட்
ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 70 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அண்ட் ஸோ ஒர்க்கர் வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸை வந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர்வைசர் வந்து நல்ல ஒரு லீடர்ஷிப் இருந்தால் மட்டும்தான், நல்ல குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு அவங்கள வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ண முடியும். ஓகேவா? சஜஸ்ட் வே அண்ட் மீன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் ஒர்க் ஸ்கில்ஸ். எப்படி அவங்க ஒர்க் பண்ணணும், அவங்களுடைய ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணக்கூடியவங்களா இந்த சூப்பர்வைசர் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்ஷனில் வந்து சூப்பர்விஷனில் பற்றி, மீனிங் ஆஃப் சூப்பர்விஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சூப்பர்விஷன் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.